அப்போ குழந்தை பேர் இல்லை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுன்னா உங்களுக்கு அழகாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஏதோ ஒரு கடனை வாங்கியாவது ஒரு பொழப்ப ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பிப்ரவரி மாதன்றது பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை, பட் பணம் கையிருப்பு இல்லை. அதிகபட்சம் வழக்குகள் வழி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்னப்புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம், அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த பிப்ரவரி மாதம் தரப்போகுது அப்படின்றப்ப, பிப்ரவரின்றது கிட்டத்தட்ட தை மாதம் முழுசாக எடுத்துக்கலாம், மாசியில் பாதி எடுத்துக்கலாம். எப்படி தரப்போகுது பலனை அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம் தான் பலமாக வேலை செய்ய போகுது. ராசிக்கு 6ல் யார் இருக்கா, யார் ப்ரெசண்ட்டு குரு 2-5 குடைவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இது நாள் வரைக்கும் பண கஷ்டம், சிந்தனையில் குழப்பம், சிந்தனையை 5 கெட்டு போனாலே எப்பயுமே 6ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணுங்க. 6ஆம் இடத்துல ஒரு பாவர் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. செவ்வாய் இருக்கலாம், ராகு இருக்கலாம், ஒரு சனி இருக்கலாம். இதெல்லாம் செல்வத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளை பெறும். அது நட்பு பெற்ற வீடாக இருந்தால் இன்னும், அது நட்பு பெற்ற சாரத்தில் இருந்தால் இன்னும். அப்போ டெவலப்மெண்ட்டு எங்கேயோ போயிடும். அந்த தசாபதி காலங்களில் எங்கேயோ தூக்கிடுவீங்க. ஆனால் சுபர், அது உங்களுக்கு லக்ன சுபர் யார், தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் குரு தான். அவர் போய் மறையிறது, அந்த இடம் தான் ப்ளே ஆகுது அப்படின்னம்னா எப்போ பார்த்தாலும் வேலை பற்றிய கவலை. அது கடந்த 1.5 ஆண்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5ல் குரு வந்ததுமே எப்பயுமே ஒரு புத்திரகாரகன் அவர் தான், குழந்தை பேர் தரதும் குரு தான். எப்போயுமே ஒரு குழந்தைக்காரகன், குழந்தை ஸ்தானன்றது 5ஆம் இடம். அதில் வரப்பவே இது வரைக்கும் விருச்சிக ராசி குழந்தை இல்லை அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு அது ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட குரு கும்பத்தில் இருக்கிற வரைக்குமே, கும்பத்தில் அது ராகு சாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் குரு சாரத்தில் வந்தார் புரட்டாதியில். அப்புறமா பார்த்திங்கனாக்கா குரு தன்னுடைய வீட்டுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ 6ல் மறைகிறார். அப்போ கிட்டத்தட்ட இப்போ அவர் நகர்ந்து போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியன்றது இருக்குது. எப்போ உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு கிட்டத்தட்ட குரு இப்போ ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு கார்த்திகையில் வர மேலே கம்ப்ளீட்டாக டிரான்சிட் ஆகிடுவார், இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. அப்போ குழந்தை பேர் இல்லை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதுன்னா உங்களுக்கு அழகாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இப்போ குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுமை பண்ணிகிட்ருக்கார். அப்போ அந்த பிளானெட்டை தான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. ஜாப் வைஸு ஒரு ஸ்டேபிள் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை. அதனால் ஏன்னா அவர் பார்வை இடுறதுன்றது 2ஆம் பார்வையாக இருந்தால் கூட அந்த தன்னுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால அது கெட்டு போயிடுது. எப்போயுமே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறது நல்லது, பட் ஆனால் ஸ்தானம் கெட்டு போயிடும். உங்களுக்குன்னு கௌரவம் இருக்கும், அடையாளம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். உங்களை என்னன்னாக்கா நீங்கள் பணமே இல்லைனா கூட அதை நம்ப மாட்டாங்க, அந்த தன்மையில் இருக்கும். ஆனால்
உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய வறுமை, உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய நெருக்கடியான வாழ்க்கை. அந்த சில விஷயங்கள் உங்களுக்காக வாழாட்டி மற்றவங்களுக்காக வாழ்கிறப்ப அதுக்காக சில ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடம்ன்றது ஒன்று வியாதியை தந்துடணும், இல்லது பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூஸை கொடுக்கும், அல்லது கடனை கொடுக்கும். இது 3மே உங்களுக்கு சேர்ந்தாப்புலையே மும்மூர்த்திகள் மாதிரி வந்து உட்காந்துருக்கு குருவோட தன்மையில். அந்த குரு அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேதுவோட 4ஆம் காலில் தான் இருக்கார். அஸ்வினி 4ல் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றதுனால அதில் இருக்கார். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுவார். இருந்தாலும் கேதுவோட 4ஆம் காலில் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அவர் பாவ ரீதியாக பார்த்தப்ப 9ஆம் பாவம் தான் செயல்படுது. அப்படின்றப்ப நிறைய அலைச்சல். 9ன்றது ஏதாவது ஒரு இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கோ ஜாப் வைஸ் மாறுறதுக்கான வாய்ப்போ, ஏன்னா 6, 9 சம்மந்தப்பட்டாலே ஜாபில் மாற்றம் வந்துடும். அது ஜாபில் மாறுறதுக்கோ அல்லது இடம் சும்மா திண்ட செலவாக ட்ராவல் நிறையா பண்ணுறக்கோ அல்லது நிறையா வேஸ்ட் பண்ணுறக்கோ நிறையா பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. 9 சம்மந்தப்பட்டாலே ஒன்று தேசாந்திரம் போகிறது அல்லது ஆன்மீக பயணம் போகிறது அல்லது ஏதோ ஒரு தன்மையில் ஒரு செலவு செய்கிறதுக்காகவே செலவு, அதாவது இடம் விட்டு இடம் பெயர்ந்து இருக்கிறது. அது திண்ட செலவு தர்மமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது சுபத்தன்மையில் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அசுபத்துக்கும் செலவு தான் பண்ணுறோம், சுபத்துக்கும் செலவு தான் பண்ணுறோம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறோம், அது வந்து நமக்கு மக்களுக்காக நமக்கு பண்ணுறப்ப நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் திண்டத்துக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறது, போய் ஒரு ஏதோ ஒரு விபத்து நடந்ததுக்காக ஒரு வண்டி இடித்ததுக்காக நடந்த சொட்டைக்காக கொண்டு போய் தண்டம் கட்டுறது, ஃபைன் கட்டுறது, பெனால்ட்டி கட்டுறது, இந்த மாதிரி. அதாவது அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடந்துருச்சு, அதனால் நம்ம செலுத்தக்கூடிய அந்த திடீர் செலவுகள் அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுமே இருக்காது. போனால் 10 பைசா இருக்காது, அல்லது போனால் நம்ம ஏதோ எப்போயோ நடந்த பிரச்சனையில் இப்போ கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது, அது முடிஞ்சு போச்சுன்னு நம்மளே விட்டுருப்போம். ஆனால் வாப்பா வந்து இதை கணக்கு முடிச்சுட்டு போப்பான்னுவாங்க. இந்த மாதிரி சிக்கல் இதெல்லாமே நம்ம போய் அதை ஸ்கிப் பண்ணி எல்லாமே. அதாவது என்னென்னா இந்த டைம்ன்றது பிப்ரவரி மாதன்றது உங்களுக்கு ஏன்டா வந்துச்சு, இது வந்து எப்போ இதை முடிய போகுது, எப்போ இந்த பிரச்சனை முடிய போகுது, எப்போ இது அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 7ஆம் பாவம் தான் இயங்க போகுது. 7, 6 சுக்கிரன் இருக்கிறது 2ஆம் இடத்துல. இப்போ பியூட்டியாக என்னன்னாக்க சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா 2ஆம் இடத்துல யார் இருக்கானாக்கா ராசியாதிபதி செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், அதே 8 கூடைய புதன் இருக்கார், 8, 11 கூடையவர். அப்போ ஏதோ ஒரு மறைமுக ஆதாயம் தான் உங்களுக்கு வருது, நேரடியாக உழைப்பற்ற தன்மையில் வரக்கூடிய பணம். ஏன்னா 8, 11 + 2ல் இருக்காங்க. 5ஆம் அதிபதி பார்வை இருக்கானாக்கா கண்டிப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்து அதாவது வேலை செய்யாமையே இப்போதைக்கு உங்களால் சர்வேல் பண்ணக்கூடிய தன்மையில் ஏதோ ஒரு பணத்தை ஈட்டுறீங்க, அந்த பணம் உங்களை பாதுகாக்குது. அதன் வழி உங்களுக்கு ஏதோ ஒரு கடனை வாங்கியாவது ஒரு பொழப்ப ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பிப்ரவரி மாதன்றது பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை, பட் பணம் கையிருப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் காலம் ஓடுது, அதுதான் அழகு உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான் 3ல் சூரியன் 6ல் குரு. 6ல் குருவை விடுங்க, 3ல் சூரியன் யார், ஒரு 10 கூடையவர். 3ல் கான்ட்ராக்ட் வழி ஏதோ கமிஷன் தரக்கு ஒப்பந்தம், இது ஓகே. ஏன்னா அவர் சந்திரன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ அது சந்திரன் யார், உங்களுக்கு 9 கூடையவர். 9, 10 ரிலேட்டடாகி 3ஆம் இடத்துல இருந்தாலே ஏதோ ஒரு சகோதரர் வழி ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப்பு, அல்லது சகோதரருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வழி ஒரு ஹெல்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கமிஷன் தரக்கு ஒப்பந்தம் பேஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு வேலையை மாறுறது அல்லது வேலையில் ஒரு பெரிய அளவில் ஒரு கிளிக் ஆகி அதன் வழி ஆதாயம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு சடனாக ஒரு இந்த மாதன்றது உங்களுக்கு ஒரு குழு கிடச்ச மாதிரி, ஒரு கிளிக் பண்ண மாதிரி, இந்த இடத்துலேருந்து ஒரு இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு, அதாவது ஒரு புதிய ப்ராஜெக்டே சொல்லுங்கள், புதிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது எப்போயோ செஞ்ச ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் முடித்த வேலையாக இருக்கலாம், அல்லது எப்போயோ முடிச்சு கொடுத்த காரியத்துக்கு இருக்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் எப்போயுமே சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு 3ஆம் இடத்துல யார் கூடனா தன்னுடைய நட்பு பெற்ற சந்திரனுடைய கால், அதாவது திருவோணத்தில் இருக்கார். சந்திரன்றது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த எப்பயோ செஞ்ச ஒர்க்குக்கு இப்போ பணம் வருது, எப்பயோ செஞ்ச ஒரு பேசி முடித்த பிஸ்னஸுக்கு இப்போ பணம் வருது. நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போயோ அந்த இது முடிச்சிருப்பீங்க அந்த பிஸ்னஸை, ஆனால் அந்த மனுஷன் காசே கொடுத்துருக்க மாட்டான், நீங்களும் அலைஞ்சிருப்பீங்க. பட் இப்போ என்னென்னா கூட்டு கேட்குறதோ அல்லது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உடனே அவர் இந்தாப்பா 10 கொடுக்குற இடத்துல ஒரு 5 கொடுக்குற இடத்துல ஒரு 2, இது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நிலுவையில் இந்த தொகை
இது வரைக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்து அது விற்க முடியாமல் இருந்து அதெல்லாமே எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஆக்டிவ் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது இந்த இடத்துல பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டுகள் வந்தால் கூட அது கன்க்ளூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதிகபட்சம் வழக்குகள் வழி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 3 சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அவரும் சந்திரசாரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சந்திரன் உங்களுக்கு சொந்த சாரம் பெற்று 11ல் இருக்கார் பாருங்கள், அதுதான் பியூட்டி. அப்போ சின்ன சின்ன விஷயங்களில் கவலைப்பட்டால் கூட பெரிய விஷயம் நம்மளை காப்பாற்றி விட்டுருது. அதாவது எதுக்குமே கவலை இல்லாத தன்மையில் நம்மளை மாற்றிடும். ஏன்னா 5ல் ராகு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அதுவும் புதன் சாரத்தில் இருக்கிறது நுட்பமான அறிவுத்தன்மை. அதாவது கிராஸ்கட் மெத்தட்லாம் உங்களுக்கு அழகாக வரும். அதாவது இந்த இதில் மீடியா ஃபீல்டில் இருந்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துல நீங்கள் ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் ரகசிய நடவடிக்கைகள் நிறையா ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 7ஆம் இடமும் தொடர்பு கொள்வது 2ஆம் இடத்துல. திருமணம் தடைப்பட்டிருந்துச்சு அதுன்னா ஈஸியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இன்னொரு டேஞ்சர் என்னென்னு இருக்குன்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அவர் 6 கூடையவர் அவர் தான். 7, 8 3 பேருமே சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. மறுமண திருமணங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். ஆனால் முதல் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திடீர்னு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இது வரைக்கும் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது அந்த காதலை பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் அவங்க மேலே பெருசாக சந்தேகப்படாத தன்மையில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவர் 8 கூடை சார்ந்தம் பெற்றிருக்காரு. அப்போ கிறுக்குத்தனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எப்போவுமே என்னென்னா அது 5ஆம் பாவம் கெடாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோள் அவர் 8 கூடை சாரம் வாங்கியிருக்காரு, அவர் அசுபர் வேற. அப்படின்றப்ப எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், எதை பார்த்தாலும் ஒரு டவுட்டு. இது இப்படி வருமா, அது அப்படி வருமா, இதில் எப்படி வரும், இதில் எப்படி வராது, இந்த மாதிரி. அதாவது என்னன்னாக்கா உங்களுக்கு என்னென்னா உங்களோட குழப்பமே உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் குழப்பமற்ற தன்மையில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நுட்பமான அறிவுத்திறனை மட்டும் தராது, சதா குழப்பவாதியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் கிரிமினலான ஒரு யோசிக்கிறத விட நீங்கள் குழப்பமாக யோசிக்கிறதே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு 8 கூடைய புதன் சாரம் பெறதுனால. அதனால் கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்காமல் பார்த்துக்கங்க. பத்திரம் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதம், வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும், ஏன்னா இந்த 3ஆம் இடம் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது. அப்படின்றப்ப டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் தொடர்புடையது, வீடு வாங்குறதுக்கு அல்லது இடம் வாங்குறதுக்கு, இதெல்லாமே நீங்கள் ஒரு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறது இருந்தால் கூட அதை கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு சைன் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல 3ஆம் பாவன்றது உங்களுக்கு சூரியன் இருக்கார், பட் 5ஆம் பாவத்தில் இருக்கிற ராகு. நீங்கள் சந்தேகம் எதில் படணுமோ அதில் பட மாட்டீங்க, ஆனால் சந்தேகம் எதில் படக்கூடாதோ அதில் படுவீங்க. இதில் அதான் சிக்கலை 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு பண்ணுற வேலை. அப்போ டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ராகு 5ல் இருந்து அது 8 கூடைய சாரதம் பெறாரு, அவர் புதனுடைய சாரத்தில் ராகு பெறாரு. அப்போ உங்களுக்கு இந்த இடம் அப்போ 7ஆம் இடம் தான் வேலை செய்யுது. அப்படின்னோம்னாக்க திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் அழகாக மூவ் பண்ணுங்கள், அது நடக்கும். அது காதல் திருமணம்னாக்கா அழகாகவே நடக்கும். ஏன்னா 7 கூடையவன் தான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கான், யார் சுக்கிரன். அதே 5 கூடையவன் யாருனாக்கா உங்களுக்கு குரு 8ல் தற்காலிகமாக மறைஞ்சிருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துல அந்த ஸ்தானாதிபதி தான் மறைஞ்சிருக்கார ஒழிய அந்த இடத்துல ராகு 5ஆம் இடத்துலேருந்து. அப்போ சில விஷயங்களை நெளிவு சுழிவாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தராரு. எப்போ வேணாக்கா ஒரு விஷயத்தை நேரடியாக மோதி ஜெயிக்கிறது ஒரு ரகம், மறைமுகமாக ஜெயிக்கிறது ஒரு ரகம். அதாவது எப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோள். அப்படின்றப்ப எப்படி வெற்றியை பெறலாம்? ஒருத்தர் பலத்தோடு மோதணுன்றதை விட பலகீனத்தோடு மோதனோம்னாக்கா அது சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். ஒன்று அது உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறனால அது செய்யும். எப்பவுமே உங்களுக்கான ஒரு சின்ன பரிதாபத்தை உருவாக்கிறோம். உங்களுக்கான சின்னதாக அனுகூலமான பலன் தரணும் அப்படின்றது மற்றவங்களுக்கு அந்த ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணி வச்சிடும். உங்கள் ராகு அந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது இந்த டைம் ஆஃப் பீரியட் என்னன்னாக்கா இதை மாதிரி பேசுகிறப்ப, இது மாதிரி பிஹேவ் பண்ணுறப்ப அவங்க நம்ம மேலே ஒரு கனிவான தன்மை வரும், க்ரஷ் வரும். அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம். எப்போனாக்கா நேர் வழியை காட்டிலும் மறைமுகமான வழி. மறைமுகம் அது இல்லீகல் கிடையாது, இல்லீகலுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த டைம் ஒரு ஃபேக்கான ஃபெல்லோ உங்களை ஏமாத்துறதுக்கோ, ஏன்னா ராகு 7ஆம் இடத்தை சம்மந்தப்படுறாரு, பார்வை செலுத்துகிறாரு. அதே மாதிரி 11ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை. அப்போ உங்களுக்கு தரக்கூடிய தரவுகள் அப்படின்றது ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ மேட்ரிமோனியிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது தரகரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கல்யாண தரகரே, அவர் உங்களுக்கு இந்த வரனுக்கு இந்த வரன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இல்லாத பதவியை சொல்கிறதோ, இல்லாத ஒரு கேஸ்ட் வைஸ் கூட அவங்க குழப்பி விடுறதுக்கு
அல்லது அதில் கூட சம்பளத்தை கூட மாற்றி போடுறதுக்கு, அல்லது ஒரு என்ன தகுதி என்ன இது அதை கூட ஃபேமிலி பேக்ரவுண்டே அப்படியே செட்டப்பே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ராகு 5லேருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், அதே மாதிரி 11ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால இப்போ வந்து திருமணத்துக்கான காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் அநேகமாக அதாவது ஃபிக்சேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாசிலே இருக்கும். பங்குனி சித்திரை வைகாசிலே மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கனவுகள் கைகூடுறதுக்கான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அது திருமணம் தொடர்புடைய சுயதொழில் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஓல்டேஜாக இருக்கேன், நான் எப்படி சர்வைவல் பண்ணுவேன், என்னை எப்படி என்னோடய சன் பார்த்துக்குவான், எப்படி என்ன டாக்டர் என்ன பார்த்துக்குவா, இதெல்லாமே என்னன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடம்ன்றது யார்? சுக்கிரன் 2. அப்போ ஃபேமிலி பாண்டேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும், உங்களுடைய பிள்ளைங்க வந்து உங்களை கொஞ்சம் கில்ட்டியாக அவங்கள பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, அதாவது என்னன்னாக்கா அவங்க பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்களுக்கு இல்லாத தன்மைகளை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் இருக்கிறது 11 தான் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுடைய திரிகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கூட 11 இருக்கா, அது ஓகே நல்லது. ஆனால் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கப்ப உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெருசாக அன்யூனியன் டச் இருக்காது. இருந்தாலும் அதில் ஃபேக்காக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பிள்ளைங்களாக இருந்தால் கூட அளவாக எதிர்பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத தன்மையில் இருக்கும். நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ணீங்க அவங்கள, ரொம்ப அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஓஞ்சிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன தான் கோடி கணக்கில் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, என்ன தான் லேக்ஸ் கணக்கில் சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த உலகத்தில் சர்வைவல் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு இப்போ பொருளை தாண்டிய சில விஷயங்கள் சொசைட்டி ரீதியாக அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதில் வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து பாரமாக இருக்கிறீங்க அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாமே ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி தான் அவங்கள டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ரோல் என்ன, உங்கள் பையனாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்களுடைய ரோல் என்ன, அவங்க இடத்துல நீங்கள் என்னவா இருக்கீங்க, அவங்க இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள், அல்லது நினச்சி பாருங்கள் போதும். அவங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அழுக்கு மூட்டை, ஒரு மூலையில் இருக்கிற டப்பா, ஒரு கவுத்து வச்ச பாத்திரம், இதுதான். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என் லெவலில் தான்ப்பா, அப்போ எனக்கான பயணம் அப்படின்னு நீங்கள் அதாவது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு 9 கூட 11 தான் இருக்கான், சந்திரன் தான். கேது சாரத்தில் ஆன்மீக சுற்றுலா போங்க, ஆன்மீக தலங்களுக்கு போங்க, கோயில் குளம்னு சுற்றுங்க, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு இதுதான். ஏன்னா 3ல் சூரியன் இருக்கார், தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா சந்திர சாரம் தான் பெறான், புரியுங்களா? அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 50+ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை நம்பாதீங்க, பிள்ளைங்க உங்களுக்கு கை கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 5 குடையன் கெட்டு போட்டானாலே சுத்தமாச்சுன்னு அர்த்தம். அது குரு வேறு 5 குடையன். அந்த இடத்துல குருக்கு நெகட்டிவான கேது, குருவோட ஒரு பாதம், அப்புறம் சனி புதன் தான். சனி ஓகே ஒன்றும் இல்லை, புதனில் இருந்தாருன்னு வச்சுங்க, குரு ரேவதி சாரத்துலேயோ அல்லது ஆயிலிய சாரத்துலேயோ அல்லது கேட்டை சாரத்துலேயோ குரு இருந்தாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிள்ளைகள் வழி உங்களுக்கு எந்த விதமான அனுகூலமான பலன்கள் கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா அவங்கள மறந்துடலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அவங்களுக்கு உபயோகப்படுறீங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உபயோகம் இல்லை, உங்களை பாரம் தான். ஏதாவது ரொம்ப பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் மூலம் வருமானம் வருது அப்படின்னம்னாக்கா நீங்கள் வந்து அடக்கமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு 3 வேளை சோறு கிடைக்கிற இடத்துல. இல்லைனாக்கா எங்கேயாவது விட்டுட்டு கூட போயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் கவலைப்பட்டால் நீங்கள் தான் உருகி என் மகளாச்சே, என் மகன் வைத்து பேரனாச்சே, என் மகளாச்சே, மகன் வைத்து பேத்தியாச்சே, இப்படியெல்லாம் நீங்கள் மெர்சலாவீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்துருவாங்க. அதாவது என்னென்னா கொஞ்சம் சுயநலத்தோடையும் கொஞ்சம் தன்னலத்தோடையும் தான் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், இப்படி அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதை பற்றியெல்லாம் அவங்க பெருசாக உங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த சண்டை எங்களுக்கு ஜுஜிபின்னுருவாங்க. உங்களுக்கு முன்னாடி நடிப்பாங்க, பட் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை எப்போ கழிச்சு கட்டலாம், எப்போ கொண்டு போய் விட்டுறலாம், இந்த மாதிரி தெருநாய்க்கு கூட பாசத்தோடு வரைக்கும் போடுவாங்க. நமக்கு வைக்கிறது ரொம்ப 2 தோசை சுட்டு வைக்கிறது ரொம்ப செழிப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கும். அதனால் என்னன்னாக்கா நீங்கள் வந்து இந்த இடத்துல அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் இருந்தாலே நல்ல பெஸ்ட்டான லைஃப்பை உங்களால் சர்வைவல் பண்ண முடியும் இந்த பிப்ரவரி மாதம். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய
டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதில் என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.